இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் மாணவர்களுக்கு உரையாற்றுவார்கள். ஒரு 2 மைக்கு வேணுமான்னு கேட்டார். மனைவியாக இருந்தாலும் மைக்காக இருந்தாலும் ஒன்றில் பேசுகிறது தான் மரியாதைன்னு சொன்னேன். புரிஞ்சு கைத்தட்டின 32 பேருக்கு நன்றி. தம்பி, மைக்கு சத்தம் வைக்கக்கூடாது, எக்கோ வைக்கக்கூடாது, உள்ளே இருக்கவங்களுக்கு கேட்டால் போதும். நீங்கள் எல்லாம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்தா போதும். 5 மணிலேருந்து வேலை செய்கிற மாதிரியே நீங்கள் நடிக்கிறீங்கன்னு கணேசன் ஐயாவுக்கு தெரியும். இப்போ ஒரு கைத்தட்டு கொடுப்பீங்களே உடனே எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு. சார், முதல்ல உங்கள் எல்லார்ட்டையும் பணிந்த மன்னிப்பை கேட்டுக்கிறேன். நான் ஒரு 6:30 மணிக்கு பள்ளி வளாகத்துக்கு வந்திருக்கணும். நேற்றைக்கு கூட்டம் முடிக்கும்போது 1:20 சேலத்தில், இரவு 2:20 ட்ரெயினை பிடிச்சி திருச்சிக்கு வந்து திருச்சியில் காலைல கூட்டம் முடித்து நாளைக்கு நள்ளிரவு 13 இடங்களில் அமெரிக்காவில் தமிழ் புத்தாண்டுக்கு பேச இருக்கேன், வேறு மாநிலங்களில். நாளைக்கு நள்ளிரவு பயணம். அதற்காக எங்கள் குலதெய்வம் கோயில் போயிட்டு தஞ்சாவூர் வந்து முக்கியமான ஒரு அரசியல் தலைவரை பார்த்துட்டு இங்கே வர லேட் ஆகிட்டதுனால முதல்ல உங்கள் திருவடியை தொழுது மன்னிப்பை கேட்டுக்கிறேன். அதில் ஒரு அம்மா, நீ உட்காந்து பாருடி, 5 மணிலேருந்து என் புருஷனுக்கும் எனக்கும் வந்த சண்டை எனக்கு இல்லை தெரியும். இந்த ஆண்டு விடான்னு வருஷத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டுடுறாங்க, அதுலேயும் மேக்கப்பை வேறு போட்டுடுறாங்க. அந்த பிள்ளைக்கு நெத்தி சுட்டி நிற்காது, பாரதியாருக்கு மீச்சை நிற்காது, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கத்தி நிற்காது. இப்படி சொறிவான், இந்த பேச்சாளரை பார்த்து திட்டுவான். இது எல்லாத்தையும் மீண்டும் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நம்புறது நம்பாது உங்களுடைய விஷயம். சார், மைக்கு நல்லா இருக்குது. ஒன்று நீங்கள் இங்கே பாருங்கள் தம்பி, நல்லா இல்லை ஒன்றும் இல்லை. ஐயா ஐயா, ஏன் என் மாமனார் மாதிரி பதறீங்க? எங்கள் மாமனார் ஒன்றும் செய்ய மாட்டார், சும்மாவே ஐ ஊ அப்படிம்பாரு. அது மாதிரி நல்லா கேட்குது. ஒன்று சொல்கிறேன், என் வாழ்க்கையில் பிப்ரவரி மாதம் தொடங்கி இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் 17 பள்ளிக்கூடத்து ஆண்டு விழாவில் கலந்துக்கிட்டு இருக்கேன். 12 கல்லூரி விழாக்களில் கலந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் வட்டார வலுவல அதிகாரிகளை வச்சுக்கிட்டு சொல்கிறேன், 100 தடவை சொல்லிட்டேன். சிங்கப்பூரோ மேலை நாடுகளிலோ லண்டன்லேயோ அபுதாபிலேயோ ஆனுவல் ரிப்போர்ட்டை மைக் பிடிச்சி யாரும் பேசுகிறதில்ல, பிபிடி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக தான் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் முதல்ல அதை அறிமுகப்படுத்திய பள்ளிக்கூடம் மகாதேவ் குருஜி வித்யாசிரமம் தான். கைத்தட்டு பத்தாது. அதுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணவங்க இருக்காங்களா? வாய்ஸ் ஓவர் பண்ணவங்க யார்? அவங்கள மேடைக்கு கூப்பிடுங்க. அதுக்கு வாய்ஸ் கொடுத்தாங்களே அவங்க எங்கே? சீக்கிரம் மேடைக்கு வர சொல்லுங்கள். வரட்டு கீழே விழுந்து தையல் போட்டுறாம. சரி தம்பி ராஜா, பேசக்கூடாது. நான் வீட்டில் பேச முடியலன்னா இங்கே வரேன். 10th ஸ்டூடெண்ட்டாக நான் சாமி சத்தியமாக சொல்கிறேன், இந்த மகாதேவ் குருஜி வித்யாசிரமத்தில் படிக்கிறவன் டாக்டர் ஆவானா, இன்ஜினியர் ஆவானா, வக்கீல் ஆவானான்லாம் எனக்கு தெரியாது. இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வெளியில் போனால் அவன் மனுஷனாக வாங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அதில் ஒருத்தன் சொல்கிறான், மாப்பிள்ளை இவன் பேசிட்டு போயிடுவான்டா, படித்து பாடுறே நீ. உலகத்தில் நான் சொல்கிறேன், 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு குழந்தையுடைய வாய்ஸ் ஓவர் பிபிசி ஐபிசியில் வர்றவங்களோட ப்ரெசன்டேஷன் ப்ரொனவுன்சியேஷன் பிரமாதமாக இருக்குது. ஆங்கிலத்தில் லிங்குவிஸ்டிக்ஸும்பாங்க, ஒலி குறியீடு. அதை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். உங்கள் கணேசன் ஐயாட்ட கேட்டேன், ஐயா நான் எவ்வளோ நேரம் பேசலான்னு. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க ஐயா, நாங்கள் 8:30க்கு பரிசு கொடுக்குறதா இருக்கோம்ட்டார். ரொம்ப நல்லவர். நீங்கள் மறந்துடக்கூடாது, எனக்கு இன்றைக்கி காலையிலேருந்து நாக்கில் சனி. ஒரு பெரிய கோவில் மூடுற நேரத்துக்கு உள்ளே போனேன். சரி ஒரு அர்ச்சனையை பண்ணி சாமி கும்பிட்டு போயிடுவோம், இவ்வளோ தூரம் வந்திருக்கோமேன்னு. ஆலங்குடிக்கு தான் வந்து குரு பகவானை பார்த்துருக்கணும், சரி சிவனை பார்த்துருவோமேன்னு உள்ளே போகிறேன். கோவில்லேருந்து உள்ளே போகிறேன், அங்கே செல்ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கான். 82 வயசு ஒரு பாட்டியம்மா வந்து என்கிட்ட நின்று செல்ஃபி எடுத்துக்குது. எனக்கு நாக்கில் சனி, விட்டு தொலைஞ்சிருக்கலாம். நம்ம ஒன்றும் அஜித்தோ கமலோ ரஜினியோ இல்லை.
ஆனால் என் மனைவி சொல்லுவான், அந்த தம்பி சவுண்டை கூட்டாதீங்க தம்பி, அடுத்தவங்க சொல்கிறத கேட்காதீங்க, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. அருமை. அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, அருமையாக இருக்குது தம்பி. இந்த இவருக்கு ஒரு தட்டு. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபரை என் மாமனார் கூட ஏற்பாடு பண்ணல. வந்ததுலேருந்து 32 ஃபோட்டோ எடுத்துட்டாப்புல, வளைச்சி களைச்சி. எந்த பக்கமாவது நான் நல்லா இருக்க மாட்டேன்னு நினச்சி எடுக்கிறாரு. இருக்கிற மூஞ்சி தான் வரும். அதை பாரு, மூஞ்சின்னொன்னு அந்த தங்கச்சிக்கு சிரிப்பை பாரு. பெரிய கோவிலில் அந்த அம்மா ஃபோட்டோ எடுத்துக்கிச்சு. நான் சும்மா வாயை மூடி இருக்கலாம், என்னை உனக்கு தெரியுமா பாட்டின்னு. என்ன தம்பி இப்படி கேட்குறீங்க? டெய்லி காலையில் ஜீ தமிழில் உங்கள் ஜோசியம் கேட்டு தான் வெளியில் கிளம்புவேன்னுச்சு. நான் விஷம் குடிச்சு செத்துருக்கணும். இல்லைம்மா, நான் அடுத்து அருள் நேரம் பேசுகிறவன் இல்லை, முகச்சாடை ஒரே மாதிரியே இருக்கு அப்படிங்குது. நான் எங்கள் அப்பாவை அப்பா அப்படின்னு கவுண்டமணி பாணியில் சொல்லிட்டேன். நான் திருப்பி சொல்கிறேன், உலகத்திலேயே ஆங்கிலம் இருக்குல்ல, அது ஒரு வணிக மொழி. சமஸ்கிருதம்ங்கிறது வேத மொழி, உருதுங்கிறது கவிதை மொழி, சீனம்ங்கிறது குறியீட்டு மொழி, ஃப்ரெஞ்சு ஜெர்மன்கிறது பிழைப்பு மொழி. உலகத்திற்கே ஒரு தாய்மொழி உண்டுன்னா அதுதான் நம்முடைய தமிழ் மொழி. உலகத்தில் 6809 மொழிகள் பேசப்படுறாங்க. அதில் 6 மொழி தான் பொதுமொழி. அந்த 6ல் 1 நம்ம தமிழ் மொழி. இன்றைக்கும் கணினியில் நீங்கள் மொழிவரிசை பட்டியல் பார்த்தீங்கன்னா 2வது இடம் நம்ம தமிழுக்கு தான். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி காலையில் தங்கம் தென்னரசு அறிவிச்சிருக்காங்க, ஒரு செப்பேடு கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்ட செப்பேடு ஓலைச்சுவடிகளில் 82% தமிழ் பண்பாட்டுக்கு உரியது. அதையும் விட சிறப்பு சொல்கிறேன், உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட 2வது நூல் எங்கள் தாத்தா உங்கள் தாத்தா எழுதின தெய்வப்புலவர் திருவள்ளுவரினுடைய திருக்குறள் தான் மொழிபெயர்க்கப்பட்ட நூல். அருமையாக அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போடுவாங்க. ஆனால் இங்கே ஒரு ஏவி போட்டாங்க, இந்த குழந்தைங்க கிருஷ்ண மாதிரி நின்னது. அந்த அந்த பிடி மாஸ்டர் எங்கே? ஆலிநாள் அழகுராஜா எங்கேப்பா அந்த பிடி மாஸ்டரு? ஒன்று பதறாதீங்க, வாங்க அந்த மனுஷனுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. என்னம்மா பாடுபடுறாப்புல. உங்களை தான் சார், உங்கள் பொண்டாட்டிக்கு அப்புறம் நான் தான் சார் உங்களை வாழ்த்துறேன். வாங்க சார், சும்மா நடிக்காதீங்க. எனக்கு தெரியாதா? நீங்கள் தானே வந்தோடனே என்னை பற்றி சொல்லுங்க. நீங்கள் பதறாப்புல. அதுக்கு சொல்கிறாரு, நீ பாராட்டாமே இருந்திருக்கலாம்டா அப்படிங்கிறார். அந்த அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். ஏன்னா நம்ம ஆனுவல் டேயில் சப்ஜெக்ட் டீச்சருக்கு மரியாதை பண்ணுவோம், பிடி டீச்சரை விட்டுருவோம். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் வீட்டிலேருந்து அனுப்பும்போது உங்கள் புள்ள பிரமாதமாக தயார் பண்ணி அனுப்புவீங்க. பள்ளிக்கூடம் கேட்டு திறந்தோன்னே வாசலில் 100 புள்ள ஓடி வந்தாலும் உங்கள் புள்ள கையை பிடிப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் பெற்ற ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ தான் உங்கள் புள்ள. கணேசன் சாருக்கோ பிடி வாதியாருக்கோ இங்கே படிக்கிற எல்லா பிள்ளையும் தான் புள்ள தான். போயிட்டு வாங்க ஐயா, நீங்கள் விஜய் மாதிரியே வேறு இருக்கீங்க. அப்படி வந்து அப்படி போயிட்டார் மின்னல் மாதிரி. எனக்கு எதை பேசுகிறது எதை விடுறதுன்னே தெரியல. எங்கள் ஐயா, நம்ம கணேசன் ஐயா, அவங்க துணைவியாருக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க. பத்தாது, ரொம்ப பண்பாடுடையவர். அவர் பெற்ற பிள்ளை இவ்வளோ நல்லவராக இருக்கார். எங்க பரணி? என்ன கல்யாண மாப்பிள்ளை மாதிரி ஓடி ஒளியிறாப்புல. நான் உலகத்தில் சொல்கிறேன், அம்மா மின்னல்னு படம் பார்த்துருப்பீங்கல்ல, உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் வந்திருக்காங்க வாக அப்படிம்பாகல்ல, வந்து சர்ன்னு போகிற மாதிரி எப்போ மனுஷன் வாசலில் நிற்பான், எப்போ ஸ்கூலுக்குள்ளே நிற்பார், எப்போ பிடிவாதியாரை தேடுவார், எப்போ எஜுகேஷன் ஆஃபீஸர் ரூமுக்கு போவார். காலில் சக்கரம் கட்டாத ஒரு ஜாக்கி ஜான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நம்முடைய பரணி சார். 10வது கைத்தட்டு. நீங்கள் நொறுக்கி தள்ளணும். ஏன்னா என்கிட்ட ஒரு 25 தடவை பேசியிருப்பார் இந்த ஒரு வாரத்தில். சார் வந்துடுவீங்களா, இங்கே தங்குங்க, இங்கே குளிங்க, இங்கே பல்லு விளக்குங்க, இங்கே சாப்பிடுங்க, இங்கே தூங்குங்க. எங்கள் வரவேற்பில் எங்கள் மாமனார் கூட என்னை அப்படி சண்டாலை கூப்பிடல. அவ்வளவு அன்பாக இருந்தார். ரொம்ப எனக்கு எதை சொல்கிறதுன்னே தெரில. நான் இந்த 2 வட்டார வள அலுவலகர் என் வாழ்க்கை ஃபுல்லாக கல்வியாளர்களோடு தான் பயணப்படுறேன். கொடுத்த 3 நிமிஷத்தில் திருப்பி மைக்கை கொடுத்த ஒரே எஜுகேஷன் ஆஃபீஸர் இந்த 2 பேர் தான். இல்லாட்டி கொன்றுவாங்க. நான் ஒன்று சொல்ல வருகிறேன். அந்த ஒன்று என்னவென்றால் சரவண மீனாட்சியோட இழுத்துருவாங்க. அங்கே பாருங்கள், சரவண மீனாட்சின்னு ஒரு அக்காவுக்கு, ஆமாண்டி இன்னைக்கு அது போச்சு. பாண்டியன் ஸ்டோர் குக்கு வித்து கோமாளி தூக்கி போட்டு மிதி.
6 ஆம்பளை சமைக்கிறான், 3 லேடிஸ் வந்து ஆ ஊ அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்தியாவின் தேசிய நிகழ்ச்சின்னு ஒன்று போடுவாங்க, ரொம்ப அவசியம், பிக் பாஸ். நான் இன்னைக்கு சொல்கிறேன் சார், ஒரு ஆனுவல் டே மாதிரி இது தெரியல, ஏதோ ஒரு மாநாடு மாதிரி வந்து உட்காந்துருக்கீங்க. அவர் சொன்னார் பாருங்க, இடையில வந்து உங்கள் பிள்ளைய பற்றி கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு வந்து பிஸ்கட் கொடுத்து, காஃபி கொடுத்து, டீ கொடுத்து, பாத்ரூம் கூட்டி போய் எல்லாம் பண்ணி, அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, அப்படியே நைட்டு தூங்க வச்சு காலையிலே பள்ளிக்கூடத்துக்கு வச்சுட்டா எங்களுக்கு சரி, அதுக்கு சேர்த்து ஃபீஸ் வாங்கிக்கோங்க. அதானே ஐயா கணேசன் ஐயா, நான் சொல்ல முடியாதெல்லாம் நீ சொல்கிறையா, நல்லா சொல்லு. ஆனால் இந்த ஒரு ஏவி என்னையை பற்றி போட்டிங்க பாருங்கள், நான் சில இடத்துல ஏவி போடுறாங்கன்னு சொல்லி நம்மளை கொன்றுவாங்க. நான் எல்லா இடத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் மாதிரி நான் பேசுகிறதுக்கு காசு வாங்குவேன். இனிமேல் நீங்கள் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் வருஷத்துக்கு ஒரு தடவை மகாதேவ குரு வித்யாசிரம ஸ்கூலில் ஆசிரியர்களுக்காக தனியாக பேச போகிறேன், பெற்றோர்களுக்காக பேச போகிறேன், மாணவர்களுக்காக. வருஷத்தில் ஒரு நாள் நீங்கள் கேட்காமே என்னுடைய தேதி உண்டு. ₹1 வாங்கிக்க மாட்டேன், என்னுடைய சொந்த செலவு. ஆனால் கணேசன் சாரை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் இவ்வளவு முனைப்பாக செஞ்சால் கழுத்தில் போட்டிருக்க 9 பவுன் செயினை கலட்டி போடுற அளவுக்கு நல்லவர். உடனே அவர் சொல்கிறாரு, வெண்ண இதுக்கு நீ பாராட்டாமே இருந்திருக்கலாம். ஒரு ஸ்கூல் சேர்மன் சிரிச்சே நான் இன்றைக்கி தானே பார்க்குறேன். அவரை சிரிப்பால் சிரிக்க விட்டுருவோம் நம்ம. ரைட், எல்லாரையும் நம்ம வாழ்த்தணும். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு 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 10-15 நிமிஷம் நல்ல விஷயங்களை நீங்கள் மறந்துடக்கூடாது. ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்கு. தம்பி முடிச்சிடுறேன்டா, பேசக்கூடாது, நல்லா அமைதியாக கேட்குறீங்க. அங்கே பாருங்கள், போன வர்ற பெற்றோர்கள்லாம் சில பேர் நிற்கிறீங்க, நல்லா இருந்தால் கேட்போம், இல்லாட்டி நைஸாக போயிடுவோம்னு. ஐபிஎல்லில் சிஎஸ்கேல பார்க்க போலோ. முதல் விஷயம், ஆனுவல் டேயில் யாரை பாராட்டணும்? கோச்சிக்காதீங்க, கல்வி அதிகாரிகளையும் வச்சுக்கிட்டு நான் தைரியமாக சொல்கிறேன். நம்ம ஊரில் பாரதி தான் சொன்ன, அன்னசத்திரம் 1000 வேண்டாம், ஆலயம் 16,000 வேண்டாம், அங்கே ஒரு ஏழை சிறுவனுக்கு எடுத்தறிவித்தல் புண்ணியம். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. சீனாவில் எழுதி போட்டிருக்கான் பள்ளிக்கூடத்தில், ஓராண்டை பற்றி சிந்திக்கிறியா, ஒரு விதையை நெடு. 10 ஆண்டை பற்றி சிந்திக்கிறியா, ஒரு மரத்தை நெடு. 100 ஆண்டை பற்றி சிந்திக்கிறியா, ஒருத்தனுக்கு கல்வி கொடு. கர்ம வீரர் காமராஜர் எழுதுகிறார், ஒரு கோயில் கட்டினால் இந்துவுக்கு மகிழ்ச்சி, மசூதி கட்டினால் இஸ்லாமியனுக்கு மகிழ்ச்சி, தேவாலயம் கட்டினால் கிறிஸ்துவனுக்கு மகிழ்ச்சி, ஒரு பிள்ளைக்கு கல்வி கொடுத்தால் கடவுளுக்கே மகிழ்ச்சி. MBA படிக்காத காமராஜர் சொல்கிறார். அப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு புனிதமான நாள்ங்கிறது ஆனுவல் டே. அன்றைக்கி தான் எல்லாரும் மகிழ்ந்து இருந்து யூனிஃபார்ம் இல்லாமல் கலர் ட்ரெஸ் போட்டு, நானும் அதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கேன். முதல்ல யாருக்கு பாராட்டணும்? கரஸ்பாண்டனுடைய துணைவியார், எங்களுடைய வணக்கத்திற்குரிய அன்னைக்கு சமமானவங்களோ, இல்லை எஜுகேஷன் ஆஃபீஸருக்கோ, சாருக்கோ, டீச்சர்ஸ்க்கோ, ஹெட்மாஸ்டருக்கோ எல்லாம் பாராட்டணும். அதை விட முக்கியமாக யாருக்கு பாராட்டணும்னு முதல்ல சொல்கிறேன். நம்ம உடம்பு முடியலன்னா யார்கிட்ட போவோம்? உடம்புக்கு தலைவலி காய்ச்சல்லாம் யார்கிட்ட போவோம்? யார்கிட்ட? டாக்டர்கிட்ட. நாளையிலேருந்து போகாதீங்க, கொன்றுவாங்க. நீங்கள் போய் பாருங்கள். முதல்ல டாக்டர் சொல்வார், மூச்சை இழுத்து விடுங்கம்பார். அப்புறம் நம்ம சொல்லணும், விட்டுறக்கூடாதுன்னு தான் வந்திருக்கேன்னு. அப்புறம் நாக்கை நீட்டுங்க, கண்ணை காட்டுங்க, பின்னாடி திரும்புங்க, பசக்குன்னு அமுக்கிட்டு என்ன பண்ணுதும்பார். ஓங்கி அறையலாம் போல் இருக்கும். இத்தனை நேரம் நீ என்னையா பண்ண? இல்லை, நான் சிரிக்கிறதுக்கு சொல்ல. 4 நாளைக்கு முன்னாடி டாக்டர் வீட்டுக்கு போயிருக்கேன். உள்ளேருந்து வந்து நர்ஸு வந்துச்சு, அம்மா டாக்டர்னு. தர்மாமீட்டரை உள்ளே வச்சு எக்ஸ்ரே எடுத்து ECG எடுத்து சட்டையை கழட்டி அக்கலில் வச்சு 6,000 பில்லு. உள்ளேருந்து டாக்டர் வந்தார். என்ன மணிகண்டன்னாரு, ஏப்ரல் 30ஆம் தேதி எங்கள் அப்பா அம்மாவுக்கு சதாபிஷேகம், பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு. இதெல்லாம் புரிஞ்சாதான் கைத்தட்டி சிரிக்க முடியும். இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி ஆண் உட்காந்துருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. யாராவது இன்றைக்கி பேசுகிறோமா சிரிக்கிறோமா? சார், உலகத்திலேயே நோய் வந்தால் டாக்டர்கிட்ட போவோம்.
எனக்கு தெரியும். ஆஃப்டர் தட் கொரோனாக்கு அப்புறம் நீங்கள் ஒன்றும் இல்லை, சென்னையில் அப்போலோவில் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தால் 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு 3 நாள் அட்மிட் ஆனவனை எனக்கு தெரியும். அப்போ ஆனுவல் டேனா முதல்ல யாரை பாராட்டணும்? சேர்மன், திருவடி தொழக்கூடியவங்க, ஹெட் மாஸ்டர், ஆசிரியர் எல்லாம் சரி. ஆனால் முதல்ல யாருக்கு தெரியுமா சொல்லணும்? உங்கள் குழந்தைங்க யூஸ் பண்ணுற டாய்லெட்டை சுத்தப்படுத்துகிறாங்களே ஆயாம்மா, அவங்களுக்கு தான் ஆனுவல் டேல 1 நிமிஷம் கை தட்டி மரியாதை கொடுக்கணும். அதுக்கு பேர் வேல்யூ சிஸ்டம். நான் 10வது கை தட்டு. அப்ப அந்த ஆயாமாவுக்கு யார் மரியாதை செய்யறது? நீங்க நாளையிலேருந்து பாருங்க, அந்த டாய்லெட்டு பிள்ளை வரவே மாட்டான். மிஸ் கிளாஸை விட இது நல்லா இருக்குன்றுவான். கஷ்டம் சார். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஃப்ளஷ் பண்ணலைன்னா நமக்கு இதெல்லாம் யாரும் சொல்றதில்ல. நீங்க டிரைவர்கிட்ட குழந்தைங்களை எப்படி பாய்ச்சிப்பாங்க அப்படின்னா நிறுத்த மாட்டான். நீங்கள் மறுநாள் சொல்லி பாருங்க, அண்ணா என்னென்ன முருகேசண்ணே நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க, பாப்பா என்னன்னு கேட்டுச்சு, நீங்கள் இருக்கிறது தானே எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு வந்து நீ விட்டுருமான்னு சொல்லி நம்பி போகிறாருன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். 5 நிமிஷம் இருந்தாலும் ஆரன் அடித்து உங்கள் பிள்ளைய பிக்கப் பண்ணிட்டு போவா. அந்த டிரைவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, செக்யூரிட்டிக்கு கைத்தட்டு கொடுங்க. அவங்கெல்லாம் தான் மதிக்கக்கூடியவங்க. அதுக்கு பேர் வேல்யூ சிஸ்டம்னு பேர். நம்ம குழந்தை செருப்பு கூட தைச்சு முன்னுக்கு வரலாம், தைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா நம்மளை விட எவனும் நல்லா தைக்கக்கூடாது. நான் இப்போ சொல்கிறேன், உலகத்தில் அவுட்ஸ்டாண்டிங்காக 100க்கு 100 படிக்கிறவன் எல்லாரையும் நான் சொல்கிறேன். ஸ்கூலில் தைரியமாக சேர்மனை வச்சுக்கிட்டு அவுட்ஸ்டாண்டிங்காக படிக்கிறவன் அமெரிக்காவில் போய் பிச்சை எடுப்பான். ஆவரேஜாக படிக்கிறவன் தாய் தகப்பனுக்கு கஞ்சி ஊற்றி 100 பேருக்கு வேலை கொடுப்பான். நான் உலகம் ஃபுல்லாக பார்க்குறேன். வேல்யூ சிஸ்டம் வேணும், வேல்யூ எஜுகேஷனை தான் சர்வசிக்ஷா அபியால அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் மதிப்புறு கல்வின்னு அதுக்கு பேர். எல்லாம் மனித வளத்தை நம்ம பேசுகிறதே இல்லை. எனக்கு ரொம்ப இந்த சேர்மன்ட்ட பிடிச்சது 2 வார்த்தை தான். ஐயா வணக்கம், இந்தாங்க முந்திரி பருப்பு சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கு பேசுங்கன்ட்டார். சில பேர் அவங்க பேசுகிறேன்னு சொல்லி வள கலகலன்னு. முதல்ல நீங்கள் எப்படி இருக்கணும்னா, நான் திருப்பி சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு முன்னாடி பேரண்ட்டு சண்டை போட்டுக்காதீங்க. ஒழுகிற வீட்டில் வாழலாம், அழுகிற வீட்டில் வாழக்கூடாது. இன்னொன்று சொல்கிறேன், ஏழையாக கூட வாழுங்க, கோழையாக வாழாதீங்க. பிள்ளைங்களுக்கு முதல்ல நம்பிக்கையை, ஒழுக்கத்தை. சார் நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் சார், 35 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சோத்துக்கு வழி கிடையாது. காலைல சாப்பிட்டேன்னா மத்தியான சோறு கிடையாது, தூக்குச்சட்டிலாம் எங்கள் அம்மா கொடுக்க மாட்டார், ராத்திரி தான். 35 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சோத்துக்கு வழி கிடையாது. ஆனால் இப்போ சோறு சாப்பிட எனக்கு நேரம் இல்லாமல் ஃப்ளைட்டில் போகிறேன்னா என் தமிழும் என் ஆசிரியரும் போட்ட பிச்சை. உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள், ஒவ்வொரு வேர்வையும் இந்த மண்ணில் வேர்வைக்கும். நம்புடா, நீ ஜெயிப்படா, நீ ஜெயிக்கலன்னா எவன்டா ஜெயிப்பான்னு சொல்லி கொடுங்க. ரைட். நீங்கள் எல்லாருமே கோவிலுக்கெல்லாம் போவீங்க. இந்த குழந்தைங்க அழகாக இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சினிமா பார்ப்பேன், நானும் பார்ப்பேன். எனக்கு பிடிச்ச நடிகை நயன்தாரா. அதில் ஒரு பொண்ணு, அங்கே ஒருத்தர் எனக்கும் பிடிக்கும், ஒய்ஃப் பக்கத்தில் இருக்காங்க, சொல்ல முடியல. நயன்தாரா அறம்னு ஒரு படம் நடித்தாங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கல்ல? நீ குண்டு பையன், நீ நல்லா சொல்லு. அவன் நயன்தாரான்னு தான் சொல்கிறான், மாப்பிள்ளை இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறாரா, இப்போ தான்டா சப்ஜெக்ட்டுக்கே வந்திருக்காருன்னு. அந்த பாருங்கள், அந்த மிஸ்ஸு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டே மறைஞ்சி சிரிச்சு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு. மனுஷன் தானே சார், மனுஷன் தானே. கேமராமேனு சிரித்து கீழே போட்டுற போகிறார் இப்போ கேமராவை. அதில் கருப்பு சட்டை சொல்லுதான், நயன்தாராவை யாருக்கு தான் பிடிக்காது சார்? நல்லா தெரிஞ்சுக்கங்க, நயன்தாரா அறம்னு ஒரு படத்தில் நடித்தாங்க. ஒரு குழந்தை கிணத்துக்குள்ளே விழுந்துரும், அதை காப்பாற்றுவாங்க. வெறும் காட்டன் சாரி கட்டி கலெக்டராக வருவாங்க. அந்த படத்தில் அவங்களுக்கு நடித்ததுக்கு 5 கோடி ரூபா சம்பளம். ஆனால் அவங்க முகத்தை அழகாக காட்டுறதுக்கு டெய்லி மேக்கப் மேனுக்கு 70,000 ரூபா. ஐஸ்வர்யா ராய்னு ஒரு அம்மா இருக்காங்க, அமிதாப் பச்சனுடைய மருமகள், உங்களுக்கு தெரியும். சர்வசிக்ஷா அபியா 2 அதிகாரியும் மண்டே ஆட்டுறாங்க. ஐஸ்வர்யா ராய் தெரியாமல் எங்களுக்கு சிலபஸ் இருக்குமான்னு. அவங்க ஜீன்ஸ்னு ஒரு படம் தமிழில் வந்தது, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா இப்போ தெரியும். சங்கர் எடுத்த படம், முதல்ல தமிழில் நடித்த படம். 6 கோடி ரூபா அந்த அம்மாவுக்கு சம்பளம். ஹேர் ட்ரெஸ் பண்ணுறவருக்கு ஒரு நாளைக்கு மறந்துடாதீங்க 1.5 லட்ச ரூபா சம்பளம். அவங்களுடைய ப்ரொஃபைல் லென்ஸு. எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னா, நான் அண்மையில் சூர்யாவுடைய தம்பி கார்த்தி சாரோட ஒரு படத்தில் நடித்தேன். படம் ஓடலை. அங்கே ஒருத்தர், நீ எல்லாம் நடித்தா எப்படிரா ஓடும் தெரியாமல் கூப்பிட்டாங்க. ஏன்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ராஜமுருகன் ஒருத்தர், கொரடாச்சேரி பக்கம்,
ஆனந்த விகடனில் எல்லாம் எழுதுவார். அம்மாவை பற்றி ஜப்பான்னு ஒரு படம் எடுத்தாங்க கார்த்தி சாரோட. அதில் வக்கீல் கேரக்டர் மாதிரி 4 நாள் வருவேன், அப்புறம் பாதி ஷூட்டிங்கை விட்டுட்டு நான் ஸ்ரீலங்கா போயிட்டேன், அப்புறம் திருப்பி வந்து முடிச்சு கொடுத்தேன். படம் ஓடலை, அது வேறு விஷயம் இருக்கட்டும். ஓடினுச்சு, 2-3 நாள் ஓடினுச்சு. சினிமா எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும், நல்லா கவனிக்கணும். அறம் படத்தில் இந்த அம்மாவுக்கு இவ்வளோ சம்பளம், ஐஸ்வர்யா ராயை அழகாக காட்டுறதுக்கு அவ்வளோ சம்பளம், லென்ஸுக்கு இவ்வளோ காசு, மேக்கப் மேனுக்கு இவ்வளோ காசு. ஆனால் நீங்கள் மறந்துடாதீங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதே உங்கள் குழந்தைய எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜின்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து சேர்த்து 1ஆம் கிளாஸில் சேர்த்து எல்லாம் பண்ணி விடுவீங்க. ஆனுவல் டேன்னு நடக்கும். அப்போ நீங்கள் உட்காந்துருப்பீங்க, உங்கள் குழந்தை பேரை சொல்லி ஒரு மெடலும் சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. அப்போ 4வது ரோவில் இருக்க அம்மா பக்கத்தில் இருக்க அம்மாவை சுரண்டி, அவங்களுக்கு பெரிய படிப்பு தெரியாது, செருப்பு கூட சரியாக போட தெரியாது, ஆனால் பக்கத்தில் இருக்க அம்மாட்ட சொல்லுவாங்க, அந்த பரிசு வாங்குறாள்ல அவன் தான் என் புள்ள, அவள் வாங்குறாள்ல அந்த குமிஞ்சி அவள் தான் என் பொண்ணுன்னு சொல்லும்போது கேமராவை அப்படியே அந்த அம்மா முகத்தை காமிச்சிங்கன்னா ஐஸ்வர்யா ராயை விட அழகாக தெரிவா, நயன்தாராவோட சூப்பராக தெரிவா. அவள் தான் சார் தாய். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை மகளை சான்றோன் என கேட்ட தாய். அதில் ஒரு அம்மா சொல்லுது, நான் ஐஸ்வர்யா ராயா இருக்கட்டும், வீட்டுக்காரரை இன்னைக்கு குத்தி கிழிச்சுப்படுறேன் சார். கோவில் எனக்கு எல்லாம், நான் ராமாயணம் படிக்கிறேன், பெரிய புராணம் படிக்கிறேன், பகவத்கீதை படிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், எல்லாம் படிக்கிறேன், குரான் படிக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், கல்லில் செதுக்கிற சாமியை விட கருவில் சுமக்கிற தாய் தான் பெரிய தெய்வம்னு சொல்லி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இந்த தமிழருவி மணியன்னு ஒருத்தர் எழுதினார், புள்ள வளர்க்குறது முக்கியம் இல்லை, படித்து அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டான், கை நிறைய சம்பாதிச்சான், கதை படித்தான், பிள்ளையை பற்றான், எல்லாம் பண்ணிட்டான், இந்தியாவுக்கு வரல. அந்த அம்மா சாகப்போது ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதிச்சு, மகனே நீ பிறந்த அன்று வீட்டின் கொல்லைப்புறத்தில் ஒரு தென்னையை நட்டு வைத்தேன், நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது, நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய், எங்கோ இருந்து ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது, எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுக நிழலும் தருகிறது, பரவாயில்லை மகனே, என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்றே எதிர்பார்த்து ஏங்கி போனேன், இன்று எங்கள் உடல் முழுக்க ஈமொய்த்த செய்தி உன்னை வந்து சேர்ந்தது, அப்போது கூட நீ இமெயிலில் தான் மூழ்கி கொண்டிருக்கிறாய், எங்களுடைய இறுதி கூட்டத்தில் நீ கலந்து கொள்ளாமல் போனாலும் நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை ஓலையாக மாறி பத்திரமாக ஊர் எல்லை வரை சேர்க்கும், அடாதே இப்படிக்கு அம்மா. இந்த உலகத்துமே முட்டாள்னு சொன்ன டாம்னு காது கேட்காத ஒருத்தனை உலகத்துக்கே வெளிச்சத்தை தர வச்சான். அவன் பேர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன்னு பேர். கிளாஸில் டீச்சர் கேட்குறாங்க, என்னவாக போகிற? இன்ஜினியர், வக்கீல், டாக்டர். நான் ஒரு பையன் குதிரை வண்டி ஓட்ட போகிறேன்னா அழுதுகிட்டே வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. அம்மா கண்ணை தொடச்சி, ஓட்டுறா குதிரை வண்டி, ஓட்டுறா குதிரை வண்டி, ஓட்டுறா குதிரை வண்டி, இவனை மாதிரி ஓட்டுறான்னு செவுத்த காமிச்சாங்க. அதில் 5 குதிரையை மொத்தமாக ஓட்டினா அவன் தான் கிருஷ்ண பரமாத்மா. குதிரை வண்டி ஓட்டணும்னு ஆசைப்பட்டது சுவாமி விவேகானந்தர். அதை விடுங்க, இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து ராமேஸ்வரம் பக்கத்தில் ஒருத்தர் பிறந்தார். 7வதுலேருந்து 8வது படிக்கிறதுக்கு 12 ரூபா ஃபீஸ் கட்ட முடியல. அண்ணனோட தினமணி பேப்பரை சைக்கிளில் போய் வீடு வீடாக பேப்பர் போட்டே படித்தார். ஆனால் பின்னாடி அவர் தான் பேப்பராக தலையங்கத்தில் வந்தார். எல்லாரும் அந்த கலாமுக்கு சலாம் போட்டாங்க. அவர் எழுதுகிறாரு, வல்ல இறைவா, என்னையினுடைய ஆயுசையும் என் தாய்க்கு சேர்த்து கொடு. நான் முடிச்சிடுறேன் ஒரு 10 நிமிஷத்தில். இல்லை, நீங்கள் இப்படி சுற்றி வந்து வாயை பார்த்தோன்னே எனக்கு பயமாக இருக்குது, ரொம்ப பேசுகிறோமோன்னு. ஏன்னா நான் டிவி ரேடியோவில் பேசுகிற ஆள், அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க. கேமராமேன் இருந்து ஆக்ஷன் பாரு, நான் ஆள் இல்லாமையே 6 மணி நேரம் பேசுகிறவன். இப்போ இங்கே 1000 பேர் உட்காந்துருந்தா விட்டுருவேனா? அங்கே ஒரு அம்மா நெஞ்சை பிடிக்குது, கொலகார பாவி நானாக கிடச்சேன்னு. உட்காருங்க, சும்மாச்சுக்கோ. முதல்ல விஷயம் என்னென்னா, ஆயாமாவையும் பாராட்டணும், கேட் கீப்பரையும் பாராட்டணும், பஸ் ஓட்டுறவங்களையும் பாராட்டணும். பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் பண்பாடும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தரணும். தாய்மையினுடைய மேன்மை என்னன்னு சொல்லித்தரணும். அது ராமாயணமாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், பகவத்கீதையை. அல்லாஹ் சொல்கிறாரு, நபி கேட்குறாரு, எதிரா சொர்க்கம்னாரு? என் தாயின் திருவடி தான் எனக்கு சொர்க்கம்னாரு. அதானேம்மா உண்மை? அப்போ என்னென்னா, முதல் தெய்வம் அம்மா தான். அம்மா தான், சின்னம்மா தான். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க வீட்டில் போய் புரிஞ்சுக்கங்க. சரி, இப்போ 2வது விஷயம். இப்போ நான் சொன்னோன்னு எல்லோரும் கை தட்டுவீங்க. இப்போ எங்கள் வீட்டில் என் பொண்ணுட்ட அப்பா எப்படின்னு கேட்டு, அது டம்மி பீஸு அப்படிங்கும்.
அதுங்கள 10 லேடிஸு அப்படியே அங்கே பாருங்கள் சீரியல் வில்லி மாதிரி உட்காந்து நம்ம வீட்டில் நடக்கிறதோ அப்படியே சொல்கிறான்டா இந்த ஆள். எல்லாமே என் தங்கச்சிகள் தான் சார். இன்றைக்கி 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் குழந்தை வளர்ப்பது எப்படின்னு படிக்கிறான் எங்கள் தெருவில். ஏண்டா தம்பின்னு, இதுபடி எங்கள் அப்பன் வளர்க்குறானான்னு செக் பண்ணுறேங்கிறான். இது சிரிக்கிறதுக்கு சொல்லலை, முடியல. அப்பனுக்கும் பாவம் 1008 வேலை. பிள்ளைய போட்டு அடிக்கிறான். 8th வீட்டிலேருந்து ஓடி வந்தான். ஏன்டா பிள்ளைய அடிக்கிறான்? வாய போடுறான் லூசு பையல. 30,000 ரூபா கொடுத்து ஸ்கூலில் சேர்த்தேன். மாதம் 3000 ரூபா கொடுக்குறேன். 2 வருஷம் கொரோனா ஜூம்லேயே படித்தான். இப்போ 3ஆம் கிளாஸ் வந்துட்டான். சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரில, சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரிலன்னா அதுக்கு 8th வீட்டுக்காரனா லூசு பையல. அவனுக்காவது சன்னுக்கு 3க்கும் தெரில, உனக்கு ஓன் சன்னது ஏன் சன்னதுன்னே தெரில, ஏன் பிள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்க விடுறாங்கிறான். ஏன்னா இன்னைக்கு 42 இன்ச்சில் வீட்டில் டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஐபேட் இருக்குது, ஆப்பிள் ஃபோன் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு யாராவது வந்தால் பிள்ளைக்கு வாங்கன்னு கூப்பிட தெரியலையா? அது என்ன கல்வி? நான் இன்னைக்கு ஒன்று சொல்லித்தரேன். உலகத்திலேயே செருப்பு வாங்குற காசை மிச்சப்படுத்தி 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 1200 ரூபா சேர்த்து வச்சுருப்பான். முதல் நாள் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து சொல்லுவான், அப்பா நாளைக்கு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போனால், சனிக்கிழமை சொல்லுவா திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போனால் டூருக்கு கூட்டி போகிறாங்க, 800 ரூபா கட்டணும். போடா, நீ படித்து கிழிச்சது போதும், டூர் வேண்டாம் பாரு. நீங்கள் திங்கக்கிழமை அவன் அழுது ஸ்கூலில் போய் கிளாஸில் பேக்கை திறக்கும் போது ஜாமெண்ட்ரி பாக்ஸில் 1000 ரூபா பணம் இருக்கும். அசந்து போயிருப்பான். எப்போ தெரியுமா? அவன் தூங்கியிருப்பான். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி பொண்டாட்டிகிட்ட சொல்லி பணத்தை 1000 ரூபா கொடுத்துருவா. அவன் சொல்லுவா, ஏங்க உங்கள் செருப்புக்காக வச்சுருந்தீங்க, போடி செருப்பு இந்த மாதம் இல்லைன்னா 3 மாதம் கழித்து வாங்கிக்கலாம். 30 பேர் போகும்போது என் புள்ள மட்டும் அங்கே தனியாக நிற்கக்கூடாதுரி, அதுக்காக பணம் கொடுத்தேன்னு சொல்கிறவன் தான் தமிழ்நாட்டு தகப்பன். மறந்துடாதீங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்பு தந்தையினுடைய ஒழுக்கத்தை, அவர்களுடைய மேன்மையை சொல்லிக் கொடுங்க. நான் இப்போ ஒரே ஒன்று சொல்லட்டுமா? 42 நான் இன்னும் ஒரு சார் 10 மினிட்ஸ் பேசலாமா? பரணி சார் 10 மினிட்ஸ். என்ன இப்படி 2 லட்ச ரூபா கொடுத்து கூட்டி வந்துட்டு வேண்டாங்கிறீங்க? இப்போ பேசணுங்கிறாரா பரிசு கொடுக்கணுங்கிறாரா? நான் இப்போ அவருக்காக சொல்கிறேன். எனக்கு காலைல 10 மணிக்கு சென்னையில் கூட்டம், 10:20க்கு கும்பகோணத்தில் ட்ரெயினை விட்டாலும் பரவாயில்ல, 10 நிமிஷம் பேசி தான் ஆவேன் இந்த ஆடியன்ஸுக்காக. இதை விட ஒரு ஒழுக்கமான மனிதர்களை நான் பார்த்ததில்லை. ஒரு ஆனுவல் டேல பிரமாதம் சார், இங்கிலீஷில் டோட்டல் குவாலிட்டி பீப்புள்பா. அது எந்த ஸ்கூலில் இருக்குன்னா மகாதேவ குருதேவ் வித்யாசிரமத்தில் இருக்குன்னு நீங்கள் நல்லா கைத்தட்டுங்க. இங்கே உள்ள அத்தனை பேரும் பார்க்குறேன், அத்தனை டீச்சரும் ஓடி. சார் உலகத்திலேயே பொறாமை இல்லாத ஒரே ஜாதி டீச்சர் தான் சார். இந்த பிள்ளைங்க பரிசு வாங்கினோன்னா அவங்க முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி படுக்கும். 20-30 வருஷம் கழிச்சு அந்த பிள்ளைங்க பெருசாகி இதே ஆலங்குடி தெருவில் பார்க்கும்போது அவன் ஓடி வந்து சொல்வான், SBIயில் நான் தான் மேடம் மேனேஜர், உங்கள்கிட்ட தான் மேக்ஸ் படித்தேங்கும் போது அந்த அம்மாவுக்கு 62 வயசு, வெயிலில் போகிறது தெரியாது. என்கிட்ட படித்த பிள்ளை இன்னைக்கு ஜெயிச்சு இந்த ஊருக்கே SBIயில் வந்திருக்கான்னு சொல்லி மனசில் சந்தோஷப்படக்கூடிய ஒரே இனம், போட்டி பொறாமை இல்லாத ஒரே ஜாதி ஆசிரிய இனம் தான். போய் அப்படி உட்காருங்க, இன்னும் 10 நிமிஷம் பேசிட்டு தான் விடுவேன். சொல்லுவாங்க தஞ்சாவூர் ஜில்லாக்காரன் கொடுத்த காசுக்கு வேலை வாங்கிடுவாங்கன்னு. சார் மற்ற இடத்துல பேசுகிறதெல்லாம் வேறு சார். சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் திருச்சியிலையும் அரங்கத்துலேருந்து பேசலாம் சார். இங்கே எல்லாரும் இந்த நாட்டுக்கே சோறு போடுற மண் சார். இந்த மண் எனக்கு தெரியும் சார். இவங்கள்ட்ட எல்லாம் எழுதி வச்சு பேசக்கூடாது சார். உண்மையை பேசணும், சத்தியம் பேசணும், தர்மம் பேசணும். ஒருத்தன் எழுதி நான் 42 வயசு செத்து போயிட்டான், 2 தேசிய விருது வாங்கினான். இப்போ அவனை பற்றி சொன்னால் எல்லாரும் கைத்தட்டு கிளப்பிடுவீங்க. முத்தம் காமத்திற்கான விஷயமல்ல, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும். ஆனந்த யாழை மீட்டுகின்றாயின்னு நான் முத்துக்குமார் சொல்கிறான். அப்பா நீ உயிரோடு இருந்தபோது எனக்கு தெரியல, உன் அஸ்தியை கரைச்ச போது பெருமை தெரிஞ்சது. நான் 600 படத்துக்கு பாட்டு எழுதிட்டேன், 600 ஹீரோக்கு பாட்டு எழுதினேன். ஆனால் எனக்கு பிடிச்ச கதாநாயகன் எங்கள் அப்பந்தாங்கிறது செத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சுப்பா. 340 புஸ்தகம் என் வாழ்க்கையில் படிச்சிருக்கேன். ஆனால் நான் படித்த பெரிய அனுபவ புஸ்தகம் என் அப்பந்தான்ப்பா. திருவிழா நடந்தால் விசில் கேட்பேன், 50 காசு வாங்கி தர மாட்டேன் பாவி. 5ஆவது நாள் வாங்கி கொடுத்துட்டு ஊதக்கூடாதும்ப. அதனால தான்ப்பா சினிமாவில் இருந்தாலும் ஒட்ட பொண்டாட்டியோட ஒழுக்கமாக இருக்கேன். அது எங்கள் அப்பா கொடுத்த சொத்து.
சின்ன வயசில் போவேன், சாமி தெரியலேன்னு திருவிழாவில், சும்மா இருடா தம்பின்னு தோளில் உட்காத்தி வச்சு அப்படி நிமிர்ந்து காட்டுவேன். எனக்கு அப்போ தெரியல, நீ செத்ததுக்கப்புறம் தெரிஞ்சது. ஒரு சாமி மேலே உட்காந்து தான் நான் இன்னொரு சாமியை பார்த்துருக்கேன்ப்பா. ஆனாலும் என்னையை விட உனக்கு தங்கச்சியை தான் பிடிக்கும். ஏன்னா நான் எப்போதும் அம்மா செல்லம், அம்மா போயிட்டா. ஆனால் தங்கச்சி அப்பா செல்லம். எப்போதுமே பெண் பிள்ளைங்க அப்பாட்ட பாசமாக இருக்கும். அதுவும் நம்ம வீட்டுக்காரங்க பாருங்கள், நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க, பையன் சொன்னால் கேட்க மாட்டாங்க. தாய் தகப்பன் பொண்ணு பேசட்டும் உயிரையே கொடுப்பான். தமிழ்நாட்டு அப்பா மறந்துடாதீங்க, உயிரையே கொடுப்பான். அவர் எழுதுறாரு, சைக்கிள் அந்த புள்ள தொட்டா நான் தொட்டா கொட்டுவேன், பொண்ணு தொட்டா ஓட்டு ராசாத்தி ஓட்டு ராசாத்திம்ப. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை லுங்கியை மடித்து கட்டி பள்ளிக்கூடத்து கிரவுண்டில் சுற்றி சுற்றி வருவேன். நான் பிடிச்சிருக்கேன்னு அவள் சொல்லுவா, அப்பா விட்டுறாத, அப்பா விட்டுறாத, அப்பா விட்டுறாத, நான் பிடிச்சிருக்கேன்ப. அங்கே போனோன்னு திரும்பி பாப்பா, அப்பா விட்டுட்டியான்னு கேட்பா. நீ சொல்லுவ, நான் அப்பையோ விட்டுட்டேன்ப. அவள் எப்படி தெரியுமாப்பா ஓட்டினா, நீ பிடிச்சிருக்கங்கிற நம்பிக்கை தான்ப்பா அவளை ஓட்ட வச்சிச்சு. ஒவ்வொரு தகப்பனுடைய நம்பிக்கை தான் இந்த நாட்டில் பிள்ளைகளை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. மூணாவது செய்தி, சின்ன வயசில் எங்கள் பாட்டி மண்ணில் விளையாண்டா திட்டுவா, சரங்கு வரும்னு. இங்கே வந்திருக்க பெற்றோர்களை கைகூப்பி கேட்குறேன், பிள்ளைங்க விளையாண்டா விளையாட சொல்லுங்கள், விளையாட சொல்லுங்கள், விளையாட சொல்லுங்கள். மண்ணில் விளையாண்டு சரங்கு வந்தால் மருந்து போட்டுக்கலாம். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் புள்ள செல்லில் விளையாண்டா புள்ளையே மண்ணாக போயிருமோன்னு நான் பயப்படுறேன் சார். இன்றைக்கி ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் வாட்ஸ்அப்பும் இன்ஸ்டாகிராமும் எல்லாம் தெரியுது, உலக வரைபடத்தையே காட்டுது. ஆனால் உள்ளூரில் பள்ளிக்கூடம் விட்டால் வீட்டுக்கு போக தெரியல பிள்ளைக்கு. அப்போ அந்த ஒழுக்கத்தை சொல்லித்தர வேண்டாமா? விளையாட்டு எங்கள் தாத்தாலாம் எட்டி உதைவார், நீச்சல் அடிப்போம். இப்போ மெட்ராஸில் தரையில் அடிக்கிறான். ஏன்னா தண்ணி இல்லைன்னா ஜலதோஷம் வருமா முட்டா பயல்க. சார் எங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு எதுவும் மாங்காய் பத்தை எடுத்து அப்படி மிளகாத்தூளில் சாப்பிடுவோம். இப்போ மெட்ராஸில் ஆயப்பன்னு லேட்டாக வந்து அவளே ஆர்டர் பண்ணி பீஸான்னு சாப்பிட்றான். 430 ரூபா. 35 பேர் மூக்குச்சளி சிந்தன மாதிரி இருக்குது, பீஸாவை விற்கிறாங்க. இனிமேல் ஒரு பையன் ஆலங்குடியில் பீஸா சாப்பிடக்கூடாது, சாவு. அப்படியே பீஸாக்காரன் கேஸ் போட்டாலும் என்னை பெயில் எடுக்கிற மொத்த செலவும் ஐயா கணேசனோடது. கு சிவராமன் ஒரு எழுத்தாளர் எழுதுகிறாரு, கள்ள உருண்டைக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது, எள்ளுருண்டைக்கு எவ்வளோ மதிப்பு. சார் உலகத்தில் நான் ஸ்டார் ஹோட்டலில் கூட சாப்பிட்ருக்கேன் சார். ஆனால் எங்கள் அம்மா வலி இல்லாத போது நிலாவை காமிச்சு மாடியில் உப்பு தண்ணியில் சோத்தை பிசைஞ்சு நடுவில் ஒரு மாங்காய் வச்சு கொடுப்பா பாருங்க. அந்த இனிமைக்கு இன்னமும் உலகத்தில் எந்த சாப்பாடும் நான் சாப்பிடல சார். பிள்ளைங்களுக்கு 6 நாள் நல்ல சோறு கொடுங்க, 1 நாள் பழைய சோறு கொடுங்க. அப்போ தான் வறுமைன்னா என்னன்னு தெரியும். வறுமை தெரியாமல் பிள்ளையை வளர்த்துறாதீங்க, உங்களை கைகூப்பி கேட்டுக்கிறேன். டெய்லி 1/2 மணி நேரம் பிள்ளைங்க படிக்கணும், பாட புஸ்தகம் இல்லாமல். எங்கள் கிளவி சொல்லி கொடுத்தா, 93 வயசு வாசலில் படியில் உட்காந்துருந்தா, நான் விளையாண்டு வந்தேன், என்ன கிளவி செய்கிறேன்னு. ஊசியில் நூல் கோக்குறான், நான் இந்த ஜென்மத்தில் கோக்க முடியாதுன்னு. ஏன்டான்னா ஊசி கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சு, நீ வெறும் நூலையே கோத்துக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ ஊசி எடுத்து கொடுன்னா கொடுத்தேன், நூலை கொடுத்தா. காதை கொடுன்னா நான் ஏன் காதை கொடுத்தேன், உன் காது இல்லைடா ஊசியினுடைய காதுன்னு நூலை விட்டுக்கிட்டே சொன்னான். ஊசியின் காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யும், ஊசியின் காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யும். இறைவன் தந்த காதுகளில் அறநூல்கள் போனால் உன்னுடைய மனக்கிழிசல்கள் சரி செய்யும். நூலை படியுங்கள் சங்கத்தமிழ். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நான் இன்றைக்கி முன்னுக்கு வந்ததுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம். அவங்க வீட்டு வாசலில் போடுவாங்க, அறிவு பகிர்தலுக்காக வாருங்க, அதிகார பகிர்வு வேண்டான்னு. 242 புஸ்தகம் அவர் எழுதியிருக்காரு. அவர் தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரியாக இருந்து குண்டூசியை கூட எடுக்கலை. அண்ணன் மோடிட்டையே அட்வைசராக இருந்து ஒழுக்கத்தோடு ரிட்டையர் ஆனார். 2 பேர், அவங்க பேரை சொல்கிறேன். ஒன்று இறையன்பு ஐஏஎஸ், இன்னொன்று திருப்புகழ் ஐஏஎஸ். படிங்க, பிள்ளைங்களுக்கு படிப்பையும் ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. படிக்க வேண்டியதை படித்தபடி நெல்லு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தோறும் அறிவு. கிணத்துல தோண்ட படிக்க அறிவு வரும். இத்தனை நாட்டுக்கு என்னை எதிராக கொண்டு போட்டுன்னா என் தமிழ் ஆசிரியர்கள் போட்ட பிச்சை தான் கொண்டு போச்சு. அப்புறம் அந்த தன்னம்பிக்கை பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி முடிச்சிடுறேன். வரணி செயின் வாங்கிட்டு வந்துட்டார் போல், அதுக்கு தான் டிலே ஆகிருக்கு. நல்ல இன்னொரு கைத்தட்டு கொடுங்க சார். இந்த கணேசன் ஐயாட்ட இன்னும் 100 கோடி இருக்கட்டும். புள்ள பீடி குடிச்சிட்டு இருந்தால் எவன் மதிப்பான்? நல்லா யோசிச்சு பாருங்கள். தாயும் தகப்பனையும் சேரில் உட்காத்தி வச்சு
இங்கே படிக்கிற பிள்ளைங்கள்லேருந்து அடுத்து 20 வருஷத்துக்குள்ளே ஒரு கலெக்டரை, ஒரு ஐபிஎஸ்ஸை, ஒரு இசைஞானியை, ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரை உருவாக்குவேன்னு அப்பம் வழியில் வேலை பார்க்குறான்ல, இதுதான் என் புள்ள, இதுதான் புள்ள. நான் படித்த தமிழால நற்றினை நல்ல குறுந்தொகை ஓங்கு 10 பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலித்தொகை அகநானூறு புறநானூறு அதிகம் படிக்காவிட்டாலும் அங்கே ஒரு எழுத்து படித்தோம், இன்னும் 100 வருஷம் அந்த மனுஷன் நல்லா இருக்கணும்னு வேண்டிப்போம். சொல்ல முடியாது. நீங்கள் கைத்தட்டுறதை வச்சு டீச்சருக்கு கூட கணேசன் ஐயா இன்றைக்கி ஒரு அறிவிப்பு கொடுக்கலாம், இன்க்ரிமெண்ட்டுன்னு. உடனே பேரண்ட்டு, நீ சும்மா எதாவது கொளுத்திடாதையா, அப்புறம் ஃபீஸில் ஏற்றிடுவாங்க. நமக்கு டாக்டரில் போனால் ஓசியில் கொடுக்கணும், பள்ளிக்கூடத்தில் போனால் ஃபீஸ் போடக்கூடாது. நான் சத்தியம் சொல்கிறேங்க, இந்த பள்ளிக்கூடத்தில் அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது. ஒரு தரம் வாய்ந்த பள்ளிக்கூடத்தில் உங்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்கங்கிறது என்னால் உணர முடியுது. அந்த 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 இந்த மழலையர் குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுற டீச்சரை பாருங்கள். நம்மளால் 2 தடவை வீட்டில் பசங்க சொன்னால் பயமுறா நொய் 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 நொய்னு உங்கள் அப்பா மாதிரியே அத்தனை பேரும் சிரித்து ஓடி ஆடி. அதில் சில டீச்சர் மட்டும் பியூட்டி பார்லர் போயிருக்காங்க ஆனுவல் டேன்னு, அது வேறு விஷயம். இந்த டீச்சர்ஸ்க்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. டீச்சர்கள்லாம் இன்றைக்கி இல்லைன்னா பிள்ளைங்க கிடையாது. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன தெரியுமா சார் வேணும்? நான் ஒன்று சொல்கிறேன். 11 வயசில் அப்பா செத்து போனார். 11 வயசில் அப்பா செத்து போனார். 2 லட்ச ரூபா மதிப்புள்ள கீபோர்டை கொண்டு போய் வீங்கன்னார் தாய் மாமன். அம்மா நான் முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு சாதிக்கிறேன்னா, அவன் தான் 36 வயசில் உலகத்திற்கே 2 ஆஸ்காரை வாங்கி எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு. அவன் பேர் ஏஆர் ரகுமான். மறந்துடாதீங்க. சேலத்தில் மாரியப்பன்னு ஒருத்தன், அம்மா பஜ்ஜி வியாபாரி, சூம்பி போன காலு, அதை ஊனி பிடி டீச்சர் கொடுத்த தன்னம்பிக்கையினால் 2 தடவை பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்கினான். நேற்றுக்கு ராத்திரி அந்த தாயார் வந்து என்னைய சேலம் இளம்பிள்ளையில் பார்த்தாங்க. கிரிக்கெட்டில் 1000 பேர் சாதிக்கிறான். டெண்டுல்கர் வரும்போது உலகமே சிரிச்சிச்சு, ஸ்டெம்பு உயரம் இல்லைன்னு. இன்றைக்கி கிரிக்கெட்டுங்கிறது மதம்னா அதுக்கு கடவுள்னு ஒரு பேர் வச்சா சச்சுன் டெண்டுல்கருங்கிறாங்க. அதானே உண்மை. இளையராஜா மெட்ராஸ்குள்ளே வரும்போது 12 ரூபா பணம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஆஸ்கர் மாதிரி இன்றைக்கி இசைஞானி இளையராஜா தான் மேஸ்ட்ரோ இளையராஜான்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் விடுங்க. சுனிதா வில்லியம்ஸ் தமிழ்நாட்டினுடைய இந்திய அத்தனை பெண்களும் கொண்டாட வேண்டியது 9 மாதம் நிலவில் இருந்துட்டு வந்திருக்கா சார். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பெருமை இல்லையா? ஏழை கூலி தொழிலாளிக்கு பிறந்தவன் தான் ஆப்ரகாம் லிங்கன். அமெரிக்காவுக்கே ஜனாதிபதி ஆனான். கலாம் ஐயாவுடைய அக்னி சிறகுகளும் இந்தியா 20க்கு 20 புஸ்தகத்தையும் படிங்க. தன்னம்பிக்கையை மட்டும் பிள்ளைங்களுக்கு சுவாசிக்க கூட்டு கொடுங்க. கருப்பாக இருக்கேன், கலையா இல்லை, பள்ளி எடுப்பாக இருக்குது, அதை பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க. நல்ல தமிழ் படிக்க சொல்லுங்கள், ஆங்கிலமும் சேர்த்து படிக்க சொல்லுங்கள், பிற மொழியும் படிக்க சொல்லுங்கள். எல்லா மொழியும் தெரிஞ்சாதான் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இது சத்தியம். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க. ஆன் யுவர் மார்க்ஸ் செட் கோன்னு சொல்லி துப்பாக்கி சத்தம் முழங்கியது. நான் உலகத்தில் பார்க்குறது 2 சேனல், ஒன்று டிஸ்கவரி, இன்னொன்று ஸ்போர்ட்ஸு. ஏன்னா அதில் தான் மேக்கப்பே கிடையாது. இல்லாட்டி எல்லோரும் 1.5 இன்ச்சுக்கு போட்டுட்டு அழுகும்போது கூட அழுகும்போது லிப்டிக் கழியக்கூடாதுன்னு நினைப்பாங்களா எவ்வளவு? நான் உங்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்றேன். ராத்திரியில் இலவு வீடு மாதிரி 7லேருந்து 11 மணி வரைக்கும் இந்த டிவியை போட்டு உட்காராதீங்க. அதில் எப்படி இனியாக்கு என்ன நடக்குமோ, இனியாக்கு என்ன நடக்குமோ. ஏண்டி நம்ம குடும்பத்தில் எந்தாவது நடந்துட போதுன்னு. இது உண்மையிலுமே ஒவ்வொரு வீட்லேயும் சொல்கிறேன். பேரண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, டீச்சர்ஸுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ. அந்த எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அப்பாலாம் ஸ்கூலில் விடும்போது கண்ணை விட்டு தோலை பிரிச்சிருங்கம்மா. இன்றைக்கி வாதியார் குச்சியை தூக்கினா அப்பா பிடிக்கிறாரு. நான் திருப்பி சொல்கிறேன், உலகத்திலேயே தான் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் ஆசிரியர் தான் சார். எந்த ஆசிரியரும் தப்பான ஆசிரியர் கிடையாது. அந்த 1-2 டிவியில் காட்டுறவன்னு நினைக்காதீங்க. நான் சொல்கிறேன், இந்த மகாதேவ குருஜி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆசிரியரும் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் கனவு கண்ட நல்லாசிரியர். ஒரு நிமிஷம் இடைவிடாது கைத்தட்டு கொடுங்க. உங்கள் பிள்ளைங்களை ஒழுக்கத்தோட, தர்மத்தோட, அறத்தோட ஜெயிக்கணுங்கிறதுக்கு உயிரை கொடுப்பான் சார் இந்த ஆசிரியர். ஏன்னா இந்த ஊர் பக்கத்தில் தான் பள்ளி வேனு போகும்போது ஆற்றுக்குள்ளே விழுந்தபோது தான் உயிரை பணைய வச்சு காப்பாற்றி நான் சாந்தி டீச்சர். பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னா இப்படி சொல்லித்தரேன். ஆன் யுவர் மார்க் செட் கோன்னு சொல்லி துப்பாக்கி சத்தம் முழங்கிருச்சு.
12 குழந்தைங்க ஓடத் தொடங்கினாங்க. மனவளர்ச்சி குன்றிய குழந்தைங்க 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு. பாக்கி 11 பேர் போனாங்க. எல்லைக்கோட்டை தொடலை. ஒரு நிமிஷம் நின்று பார்த்தாங்க. 12 பேராக புறப்பட்டோம். இப்போ 11 பேர் தானே இருக்கும். ஒரு பிள்ளை எங்கன்னு திரும்பி பார்த்தா விழுந்துருச்சு. அப்போ இன்னொரு குழந்தை சொன்னிச்சு, ஒன்றா தான் நம்ம சாப்பிட்டோம், ஒன்றா தான் கிளாஸில் இருந்தோம், இப்போ போட்டின்னு வந்து அது தோற்று நம்ம ஜெயிச்சா மனசு வலிக்குமேன்னு 11 பிள்ளைங்களும் திரும்பி வந்து கீழே விழுந்த பிள்ளைய தூக்கி மண்ணை தொடச்சி 12 பிள்ளைகளாக எல்லைக்கோட்டை தொட்டார்கள். அரங்கம் எழுந்திருந்து கைத்தட்டியது. அப்போ ஒரு ஸ்லோகன் போட்டான் இங்கிலீஷில், அதை தமிழில் சொல்கிறேன். மனவளர்ச்சி குன்றியவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்கள், பல மனிதர்கள் நம்மிடத்தில் மனநோயாளியாக இருக்கிறார்கள். குழந்தைங்களுக்கு இந்த 5 விஷயம், தாய் தகப்பன், தன்னம்பிக்கை, படிப்பு, தேசபக்தி, தெய்வ பக்தி, ஆசிரியரை மதிக்கிறது எல்லாம் சொல்லி கொடுங்க. எனக்கு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. ஒரு பாட்டு அமக்கலம்னு ஒரு படத்தில் அருமையாக அஜித் மூச்சு விடாமல் பாடுற மாதிரி எழுதியிருப்பார் கவிங்க. கடவுள் வந்தால் என்னடா கேட்பேன்னு. இன்றைக்கி ஒருவேளை ஆலங்குடி குரு பகவான் ராத்திரி என்னை தூங்க விடாமல் வந்தால் பாரதியின் சொல்லை கேட்டேன், பார்த்திபனின் வில்லை கேட்டேன், வள்ளுவனின் கோளை கேட்டேன், மதுரை மீனாட்சி கிளியை கேட்டேன், மாயக்கண்ணனின் குழலை கேட்டேன், தலையணை வேண்டாம் தாய்மடி கேட்டேன், 5ஆம் வயதில் தாய்ப்பால் கேட்டேன், 6ஆம் வயதில் பொம்மைகள் கேட்டேன், 7வது வயதில் 6வது விரலாக பேனா கேட்டேன், சின்ன சின்ன தோல்வியில் கேட்டேன், சீக்கிரம் மாறும் காயம் கேட்டேன், புல்துணி நுனியில் பனித்துளி கேட்டேன். ஒருவேளை இன்றைக்கு குரு வந்தால் நான் என்ன கேட்பேன்? ஆண்டுக்கு ஒரு முறை மகாதேவ குருஜி பள்ளியில் பேசக்கூடிய வரம். நன்றி.